ஒரே அடித்த பென்சில் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டு அந்த வியாபாரிகளுக்கு கிட்டத்தட்ட 58 வியாபாரிகளுக்கு இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 3,24,00,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்குகின்ற நிகழ்ச்சி. இது அதே போல் இந்த அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இந்த 44 வியாபாரிகளுக்கு 3,12,00,000 இழப்பீட்டுத் தொகையும் வழங்க இருக்கின்றோம். இது கடந்த மழையால் பாதிக்கப்பட்டு வியாபாரிகள் பெரும் நஷ்டமடைந்து அந்த பகுதியில் விவசாயிகள் பாதிக்கப்படாத அளவுக்கு, வியாபாரிகளும் பாதிக்கப்படாத அளவுக்கு இந்த அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சருடைய முயற்சியால் இந்த மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட 167 கோடி ரூபாய் நிவாரணம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. விவசாயிகள் இந்த மாவட்டத்தில் 1,61,967 விவசாயிகளுக்கு 167 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் அந்த தமிழகம் முழுவதும் இந்த 4 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 18,10,144 விவசாயிகள் கிட்டத்தட்ட 1,379 கோடி ரூபாய் இந்த 4 ஆண்டு காலத்திலே இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த துறையின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கடந்த ஆட்சியும் இந்த ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த ஆட்சியில் போராட்டம் பண்ணி கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஆட்சியில் போராட்டம் இல்லாமலே விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் உரிய இழப்பீடு பாதுகாப்பு வழங்கி அளிக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வச்சோம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கணும், எங்களுடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் எப்படி கலைஞரும் தலைவராக இருந்தார், அவர் இறக்கின்ற வரை தலைவராக இருந்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் இறந்த பிறகுதான் தலைவரானார்கள். பதவிக்காக போட்டி போடுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றத்தில் நம்முடைய தலைவர் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம எல்லோருக்கும் முதல்வராக இருக்கிறார்கள். எல்லா அரசியலும் சரி, நலத்திட்டங்கள் வழங்குவதிலும் சரி, ஆட்சி புரிவதிலும் சரி, நம்முடைய முதல்வராக இருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.